கன்னி ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே தூய்மையான உணர்வு, அதுக்கப்புறம் பகுப்பாய்வக்கூடிய திறன், ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு லேட்ரல் திங்கிங் இல்லாமல் 360 வியூவில் யோசிக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே கன்னி ராசிக்கு இயல்பாக அமையக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த சோ கால்டு பர்ஃபெக்ஷனாக எடுத்துக்கிட்டு இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, இந்த மனநிலையை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போ உங்களுடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸிங் மோட், அதாவது எல்லாத்தையும் சரி செய்யணும். வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய நம்ம செய்ய தவறிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அது மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் உங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை லாஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சுய விமர்சனம், அதாவது செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு மேலே நீங்களே பண்ணிக்காதீங்க. அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்கலாம், இந்த நேரத்தில் இந்த முடிவு எடுத்திருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் உங்களை நீங்களே பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அமைதியான சூழல் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் ஆன்சைட்டியை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. எதுவுமே நல்லா இல்லையோ, நம்ம லைஃப் இன்னும் பர்ஃபெக்டாக இல்லையோ அப்படின்னு சொல்லி இந்த பர்ஃபெக்ஷன் நோக்கி போனீங்க அப்படின்னு சொன்னால் நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தை தொலைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு வைலன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எதுலேயுமே பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா அமையும்.